loft, modular kitchen, fan, light, geyser, net door, inverter, RO unit எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு ஒரு வில்லா பார்ப்போம். இது எல்லாமே கஸ்டமைஸ்டு, அதனால ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ அவங்களோட தகுந்த மாதிரி பிளான் கொடுத்துருவோம். ஓஹோ, அப்போ நமக்கு ஒரு 4-5 வீடு பார்த்தா தான் ஐடியா கிடைக்கும் இல்லையா? ஆமா, இவங்க வந்து இது டைனிங், இது வந்து கெஸ்ட் பெட்ரூம், இதுவும் அட்டாச்டு. இது இப்போதைக்கு நான் கெஸ்ட் ஹவுஸ் அவங்க ரெண்ட் அவுட் பண்ணி டெல்லியில இருக்கா. அப்போ இது நான் இப்போ கெஸ்ட் ஹவுஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, அப்போ இங்கே நம்மளுக்கு யூஸ் பண்ண ஒரு நாளைக்கு ஸ்டே பண்ணணும்னா இந்த வில்லால 2500 rupees. ஃபுட்டு அக்காமடேஷனோட உங்களுக்கு இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறேன். RO யூனிட், மாடுலர் கிச்சன், இது எல்லாமே வந்து இன்க்ளூடடாக வருது உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு இதனால நல்லதாக டிபெண்ட் ஆக வேண்டாம். ஆல்ரெடி இதுலேயே அந்த போர்வெலோட இது RO போட்டு. இது மாஸ்டர் பெட்ரூம், எல்லா ரூம்ஸும் கபோர்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணும். ஈவன் இந்த மைக்கா இதெல்லாம் கூட உங்களோட சாய்ஸ் எடுத்துக்கலாம். டைல்ஸ், பெயிண்ட் எல்லாமே அவங்களோட ப்ரைஸ் வேரியேஷன் ஆகுமா? இல்லை, நம்மளோட பட்ஜெட் இப்போ எப்படின்னா, நம்ம பட்ஜெட் இப்போ டைல் வந்து 60 rupees per square feetனா நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஒரு 80 rupees அந்த அடிஷ்னல் அவ்வளவு மட்டும் நீங்கள் கொடுக்கணும். நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இந்த பட்ஜெட்டில் உள்ளது பாருங்க சொல்லுவோம் அந்த மாதிரி. அது எல்லாருக்கும் அது நம்மளே வந்து வச்சுக்கிறோம், ஏன்னா சீனியர் சிட்டிசன் அல்லவா. அப்புறம் மேக்ஸிமம் எல்லாமே ஆன்டிஸ்பிட் டைல்ஸ் தான் இருக்கும். ஓ, இப்போ இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் ஆகி 5-6 years ஆயிருக்குமா? இல்லை, 2-3 years. அப்புறம் ஃபுட் எடுத்துக்கிறதுக்கு பர் ஹெட் வந்து 1000 rupees. ஆக்சுவல் ஃபீடும் கவர்மெண்ட் மெயின்டெனன்ஸும் கம்பல்சரி. நீங்கள் ஊட்டி வச்சாலும் இருந்தாலும் 1000 rupees அதுல இப்போ நீங்க வீடு பூட்டி வச்சுட்டு போகணும்னு வச்சுக்கோங்க, காமன் மெயின்டெனன்ஸும் ஆக்சன் ஃபீயும் வந்து கம்பல்சரி. ஏன்னா காமன் மெயின்டெனன்ஸ் ஏரியா வெயிட் பண்ண, ஆக்சன் ஃபீ வந்து நீங்க டைனிங் யூஸ் பண்ண போறது. ஸோ டைனிங் யூஸ் பண்ணது பர் ஹெட் வந்து 1000 rupees.